படித்தது வந்து தமிழ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கலான்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு. ஸோ 10th தமிழ் ஃபுல்லாக ஒரு 2 டேஸ், அப்புறம் 7th 2 டேஸ், 6th 2 டேஸ் அந்த மாதிரி படிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ 10th 9th ரெண்டுத்துக்குமே 3 டேஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து 50 படித்தேன், ஸோ இன்றைக்கி 50 படித்தேன். ஸோ மொத்தமாக சேர்த்து 100 இன்றைக்கி படிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 10th தமிழ். ஸோ 10th தமிழ் வந்து நிறைய ரொம்பவே தரோவாக படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 9th 10th எல்லாருமே ரொம்ப நிறைய தரோவாக படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலே புக்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ பாவலரேறு பெருமித்திரனார் இது வந்து நமக்கு இதில் அவரை பற்றின குறிப்புகள் வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அவரை பற்றின குறிப்புகள் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஆஃப் நோட்ஸு அண்டு பாட்டு எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி கவர் பண்ணணும்னு நினச்சது வந்து செயல் மட்டும்தான். இலக்கணம் ஒரு நாள், உரைநடை ஒரு நாள் அப்படி போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 10th தமிழ் 9th தமிழ் தரவாக படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அஸ்திவாரமே தமிழ் தான். அதுவே 100 மார்க்ஸ்க்கு நம்ம கேட்கும்போது ஸோ அதுக்கு நிறைய டேஸ் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு 10 டேஸ் இது மட்டுமே படிக்கலாம், தமிழ் மட்டுமே படிச்சுட்டு இடையில மேக்ஸும் கொஞ்சம் பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணுறது என் மனசுக்கு எப்படி தோணுதோ அதை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கைடன்ஸ் வெளியே யூடியூப் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சக்ஸஸ் ஸ்டோரிலாம் பார்த்து அந்த மாதிரி படிக்கலாம்னு முடிவெடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங் மை சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.